அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக வாரந்தோறும் ஒவ்வொரு சனி இடம்பெறுகின்றது இலக்கின் சிந்தனை. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. கலையத்தில் இங்கே மாஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கின்ற. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனயானி. வணக்கம் அருஸ். வணக்கம் அருஸ் அவர்களே. வணக்கம் தனயானி. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஆசிரியர் தலையங்கம் உள்ளூராட்சி தேர்தலை ஈழத்தமிழரின் மக்களானை ஈழத்தமிழரின் இறமையை பேணுதலுக்கே என நிரூபிக்க எதிர்கொள்க, இதுதான் இன்றைய தலையங்கம். அதாவது இனிவரும் காலத்தில் நாங்கள் எதை எழுதினால் என்ன அல்லது எதை செய்தால் என்ன, நாங்கள் வெறுமனே லட்சியங்களை பேசுவதிலேயோ அல்லது எதிர்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கையை ஊட்டுவதையோ தவிர்த்து நிகழ்காலத்துல என்ன செய்ய வேண்டும் என்கின்ற பின்னணியில செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் என்கின்ற அந்த பின்னணியில் தான் இப்பொழுது ஈழத்தமிழ் மக்கள் எதிர்கொள்ற அரசியல் செயற்பாடு என்பது உள்ளூராட்சி தேர்தலாக இருக்கின்றது. இந்த உள்ளூராட்சி தேர்தல் அந்தந்த நகரங்கள், ஊர்கள், கிராமங்களுடைய மக்களுடைய வாழ்வியலை உறுதிப்படுத்துகின்ற ஒன்று. இது ஒரு அரசியலாக்க தேர்தல் அல்ல. இங்கு ஒரு சட்டாக்க அதிகாரமும் இருப்பதில்லை. சட்டாக்க அதிகாரம் என்பது, சட்ட அமுலாக்க அதிகாரம் என்பது நாடாளுமன்றத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம். இது மக்களுடைய தேவைகளை வெளிப்படுத்தி மக்களுடைய பொருளாதார பலத்தை, மக்களுடைய சமூக சமத்துவத்தை, சம பகிர்வை உறுதிப்படுத்துகின்ற தன்மை கொண்டதான் உள்ளூராட்சி தேர்தல். ஆகவே அந்தந்த வட்டாரங்களை தெரிந்தவர்கள், அந்தந்த மக்களை புரிந்து கொண்டவர்கள், அந்த மக்களிடம் வட்டாரங்களின் தேவைகளை வெளிப்படுத்துகின்ற வகையிலே வேட்பாளராக நிறுத்தப்பட வேண்டும். அதை மையமாக வைத்து சிந்திக்கின்ற பொழுதுதான் இந்த காலகட்டத்தில் வேட்பாளர் நியமனங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வேட்பாளர் நியமனங்கள் நடைபெறுகின்ற பொழுது ரெண்டு பிரச்சனை இருக்கு. இவ்வளவு காலமும் தமிழ் அரசியல்வாதிகள், ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் இவ்விதம் செயற்பட்டார்கள். அந்த செயற்பாடு மாற்றப்பட வேண்டிய ஒரு நிலையை கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் ஈழத்தமிழ் மக்கள் எல்லா தமிழ் அரசியல்வாதிகளுமே கூட்டி வாரி ஒதுக்கிய ஒரு நிகழ்வாக அந்த வாக்களிப்பு முறை அமைந்தது. ஆனால் அதை தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய ஸ்ரீலங்கா முழுவதற்குமான முறைமைகளை தாங்கள் முன்னெடுப்பதற்கு வடக்கும் கிழக்கும், அவர்கள் தமிழ் என்று சொல்லியோ இனம் என்று சொல்லியோ கூட பயன்படுத்த மாட்டார்கள், வடக்கும் கிழக்கும் தங்களுக்கு அளித்த மக்கள் ஆணை என்று சொல்லி அதனை முதன்மைப்படுத்துகின்றார்கள். இவ்விதமான ஒரு கட்டத்தில் தான் யாழ்ப்பாண மாவட்ட ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவருமான சட்டத்தரணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்தியாவின் இந்து ஆங்கில நாளிதழின் ஊடகையாளர் மீரா ஸ்ரீனிவாசனுக்கு இந்த மாதம் 4ஆம் தேதி அளித்த செவ்வியில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வடக்கும் கிழக்கும் தங்களுக்கு மக்களாணையை தந்துள்ளதாக திருப்பி குறிப்பிட்டு வரும் நிலை மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றார். இந்த நாடாளுமன்றத்திலே 18 ஈழத்தமிழ் நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அந்த தொகுதிகளில் தமிழரசு கட்சியையும், தமிழ் மக்கள் தேசிய முன்னணியையும், தமிழர் ஜனநாயக முன்னணி என்கின்ற செல்வ அடைக்கநாதனையும் சேர்த்தால் 10 பேர் தமிழ் தேசியத்தின் பின்னணியில் வெற்றி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி பார்த்தாலும் கூட 18இல் 10 தமிழ் தேசியத்தை சார்ந்ததாகத்தான் இருக்கின்றது. ஆனால் 8 ஒரு அணியாக தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் அதை தங்களுக்கான மக்களான என்று சொல்கின்றார்கள். ஆனால் அது தவறு. உண்மையிலே அந்த தமிழ் மக்களுடைய தேசியத்துக்கு, ஈழத்தமிழ் தேசியத்துக்கு அவர்கள் அளித்த வரும் மக்களாணையில் 1977ஆம் ஆண்டுக்கு பிறகு இதுவரை எந்த மாற்றமுமே இல்லை. அவர்கள் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தாங்களே நிர்ணயித்து பாதுகாப்பான அமைதியான வாழ்வையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஆணையாக இருக்கின்றது. அதை மீளவும் நிரூபிக்க வேண்டிய ஒரு களமாக இப்பொழுது இந்த உள்ளூராட்சி தேர்தல் இருக்கின்றது. இந்த உள்ளூராட்சி தேர்தலில்
எல்லோரும் இணைந்து மக்களாணை திரும்பவும் அதீத பெரும்பான்மையுடன் நிரூபிக்கப்பட்டால்தான் இப்பொழுது ஸ்ரீலங்காவின் இன்றைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்ற வடக்கு கிழக்கு மக்களாணை தங்களுக்கு என்ற அந்த அவர்களுடைய வாதத்தை எங்களால் நிராகரிக்க முடியும். இந்த இடத்துல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒன்று கூறியிருக்கின்றார்கள் என்னவென்று சொன்னால், இந்த கடந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தது எல்லா தமிழ் அரசியல்வாதிகளும் தாங்கள் உட்பட மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய முறையில் மக்களுடன் செயற்படாததனால் தான் அவ்விதம் நடந்தது. ஆகவே இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மரண அடி, எங்களை சிந்திக்க வைக்கிறதுக்காக தரப்பட்ட ஒன்று, எங்களுக்கு மக்கள் போற்றிய பாடம். அதனால இந்த பாடத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு இதை தமிழ் தேசியத்துக்கு எதிரான மக்களாணையாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெளிப்படுத்துவதை நாங்கள் விளக்கவும் வேணும். விளக்கினால் மட்டும் போதாது. இந்த உள்ளூராட்சி தேர்தல் திரும்பவும் தமிழ் தேசியத்தை சார்ந்து நிற்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் ஒன்றுபட்டு அவருடைய தெரிவு மக்களால் அங்கீகரிக்கப்பட்டால்தான் அது நடைமுறை சாத்தியமாகும். இந்த இடத்திலே அந்த வகையில் தான் தேசிய மக்கள் முன்னணி தமிழிசை கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கிற CVK சிவஞானத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவது எல்லாம் நாம் அறிவோம். ஆனால் திடீரென்று சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளராக வந்ததன் பின்னர் அதே CVK சிவஞானம் இன்னும் புதிய அரசியலமைப்பை ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொண்டு வரவில்லை, அந்த நேரத்தில் இதை பற்றி பார்ப்போம்னு சொல்லி இப்ப இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஆளணிக்கை சார்ந்த பதவி நிலைப்பட்ட தங்களுடைய அதிகாரத்தை நிலைப்படுத்துவதற்கான முறையிலே செயற்படுவதற்கு உட்படுவதை பார்க்கின்றோம். இந்த செல்வ அழைக்கலாலும் அதில் இணைந்து கொண்டு இப்பொழுது அவரும் அதே பக்கத்தில் நிற்கின்றார். அவ்விதமாக பார்க்கின்ற பொழுது இந்த மக்களாணை என்பது ஈழத்தமிழ் தேசியத்துக்கு இருக்கின்றது என்பதை அவர்களுடைய செயற்பாடு மாற்றியமைக்கக்கூடிய ஒரு மிக அபாயகரமான நிலை இருக்கிறது என்பதையும் இலக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதாவது இங்கே நாங்கள் எந்த ஒருவருக்கும் தனியான ஆட்களுக்கு சார்பாகவோ நாங்கள் தனியான கட்சிகள் சார்பாகவோ நாங்கள் இதனை கூறவில்லை. அதற்கு மாறாக என்னத்தை கூறுகிறோம் என்றால், இப்பொழுது ஈழத்தமிழுடைய இறமை மிகப்பெரிய அபாயத்துக்குள் இருக்கின்றது. ஏனென்றால் நிறைவேற்று அதிகாரமுள்ள அரசு தலைவர் மிக பழம்பொருந்திய நிலையில் இருக்கின்ற ஒரு அரசாங்கம். அதே நேரத்திலே அந்த நிறைவேற்று அதிகாரமுள்ள அரசு தலைவருடைய நாடாளுமன்றம் 3 வாக்குப்பலத்தை கொண்டிருக்கின்ற மிக ஸ்ட்ராங் கவர்மெண்ட் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற பலத்தை கொண்டிருக்கின்ற அரசாங்கமாக இருக்கின்றது. அவர்கள் எந்த நேரத்திலும் எந்த ஒரு சட்டவாக்கத்தையும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலத்தில் கொண்டிருக்கின்றார்கள். விதமான நேரத்தில் எங்களுடைய இந்த பாராளுமன்ற தேர்தல் தெரிவு முறையால் தான் அவர்களுக்கு அந்த தன்மை வந்ததான். எங்களுடைய பக்கத்தில் நாங்கள் எப்பொழுதுமே 48ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு மட்டும் நாங்கள் இந்த ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்துக்கான தெரிவு முறைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுக்கான அந்த ஒற்றுமை எப்பொழுதுமே மக்களாணையாக இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு தன்மை இருக்கின்றது என்பதை தான் இதிலே சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் இதை பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது வேட்பாளர் நியமனங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. வேட்பாளர் நியமனங்கள் நடக்கின்ற பொழுது இதே வாரத்திலே எல்லா பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் உரிமைகள் சமத்துவம் சக்தி அளித்தல் என்கின்ற மைய கருத்துடன் அனைத்துலக பெண்கள் நாள் ஐக்கிய நாடு சபையினால் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆகவே இந்த தேர்தல் நேரத்தில் ஈழத்தமிழ் பெண்களுடைய உரிமைகளை, அவர்களுடைய சமத்துவத்தை அவர்கள் தங்களுக்கு சக்தி அளிக்கிறதுக்கு எவ்விதமான முறையில் செயற்பட விரும்புகிறார்கள் என்பதை அவர்கள் சுதந்திரமாக வெளிப்படுத்துவதற்கான அந்த உள்ளூராட்சி அதிகாரம் அவர்களுக்கும் பாரப்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்திலே வேட்பாளர் நியமன பட்டியல்களை தாக்கல் செய்கின்றவர்கள் ஈழத்தமிழ் பெண்களையும் உள்ளடக்கியதாக அந்த நியமன பட்டியலை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற கருத்தையும் இலக்கு முன்வைக்க விரும்புகின்றது. ஏனென்றால் இப்பொழுது நாடாளுமன்றத்திலே தேசிய விடுதலை போராட்டம் நடந்த தமிழர் தாயகத்திலிருந்து ஒரு ஈழத்தமிழ் பெண் கூட இல்லாத நிலையில் அங்கு தெரிவு நடைபெற்றிருப்பதை யாவருமே பார்க்கின்றோம். அந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்பது இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கூடாக முன்னெடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கு. அத்துடன் நீங்கள் பார்த்தீர்கள் இருந்தால், நாங்கள் இதை பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே வட்டுவாகலில் முல்லைத்தீவில் இன்றைக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய கிட்டிய குடும்ப உறுப்பினர்கள் பெரும்பாலானவர்கள் பெண்கள். அவர்கள் தங்களுடைய
வயந்து காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான அந்த நீதியை, அதை செய்தவர்களுக்கான தண்டனை நீதியையும் அதற்கான பரிகார நீதியையும் அளிக்கும்படி போராடத் தொடங்கி 8வது வருடம் இதே அனைத்துலக பெண்கள் நாள் நடைபெற இன்றைக்கு நிறைவு பெறுகிறது. 8 வருடங்களாக அவர்கள் அங்கே குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுதும் அவர்களுடைய அந்த குரலை ஒரு செயல் திட்டமாக மாற்றி அந்த செயல் திட்டத்தை அனைத்துலக மக்களுக்கு கொண்டு சென்று அந்த அனைத்துலக மக்களுடைய அந்த வலிமை கூடாக அதை மாற்றி அமைக்கின்ற ஆற்றலற்ற சமுதாயமாக தாயகத்திலும் சரி அனைத்துலகிலும் சரி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழர் சமுதாயம் இருக்கின்றது என்பது மிகவும் வேதனையான ஒன்று. ஆகவே இந்த நேரத்திலே அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வையும் இந்த நேரத்தில் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே மாதிரியாக மனித உரிமைகள் பேரவையினுடைய தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற அமர்வில் அனைத்துலக யூரர்கள் ஆணைக்குழுவின் அனைத்துலக சட்ட ஆலோசனை பிரிவின் பணிப்பாளர் சாண்ட்ரா இபால் அவர்கள் கடந்த கால மீறல்கள் குறித்து உள்ளக பொறிமுறை மூலம் இதுவரை பொறுப்புக்கூறல் உறுதிப்படுத்தப்படாதிருப்பது மீறல் குற்றங்கள் குறித்து ஆராய்வதற்கான தன்முனைப்பு இல்லை என்பதையும் அதற்கு உள்ளக பொறிமுறை போதுமானது அல்ல என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றதுன்னு சொல்லி தன்னுடைய உரையின் பொழுது வெளிப்படுத்தி இருக்கின்றார். இதே நிலையை முன்னாள் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஜசீரா செவ்வியில் தன்னைத்தானே குழப்பிக்கொண்டு என்ன பேசுறேன் ஏது பேசுறேன் இல்லாம ஒரு பரபரப்பு செவ்வியை அளித்த அந்த தன்மையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த செவ்வியும் கூட அந்த தன்முனைப்பு இவர்களுக்கு யாருக்குமே இல்லை. நடத்தப்பட்ட மீறல்களுக்கான ஒரு குறைந்தது ஒரு ஆய்வையாவது மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த தன்முனைப்பு கூட இல்லை. அப்படிதமான ஒரு சூழலில் உள்ளக பொறிமுறை என்பது நடைமுறை சாத்தியமற்றது என்பது தெரிய வருகின்றது. இந்த கட்டத்தில் தான் இன்னொரு விஷயத்தையும் இந்து பத்திரிகைக்கு கையேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இப்பொழுது இருக்கின்ற அரசு தலைவர் பல முறை கூறிவிட்டார், இந்த நாட்டினுடைய பிரதானமான பிரச்சனையை இனவாதம் தான், இனவாதத்தை ஒழிப்பதற்கு இனவெறியை ஒழிப்பதே என்னுடைய பணி என்று கூறுகின்றார். அவ்விதமாக கூறிக்கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் அவரால் இதுவரையந்தம் அந்த இனவாதத்தை மாற்றுவதற்கான அல்லது இனவாதத்தை மாற்றுவதற்கான அந்த திசையை உறுதிப்படுத்துவதற்கான எந்த ஒரு செயல்நிலை முன்னெடுப்புகளும் வெளிப்படுத்தப்படவில்லை. அந்த நேரத்திலே கையேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், இதற்கு காரணமாக இருப்பது இப்ப இருக்கின்ற இந்த கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு அரசியல் அமைப்பு சார்ந்தது. அந்த அரசியலமைப்பு ஒற்றையாட்சி முறையை தழுவி நிற்கின்ற வரைக்கும் இந்த இனவாத ஒழிப்பு முறையை அழித்துக் கொள்ள முடியாது. ஆகவே சமஷ்டி என்பது கூட அது பிரிவினை அல்ல, அதற்கு மேலாக ஒரு நாட்டினுடைய எல்லா மக்களும் அந்த நாட்டுக்கான பங்களிப்பை செய்வதற்கான ஒரு ஆற்றலை அளிக்கின்ற ஒன்று என்பதை அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் உணர வேண்டும் என்கின்ற கருத்தையும் கூறியிருக்கின்றார். அதே கருத்தை ஸ்ரீலங்காவினுடைய பிரதமராக இருக்கின்ற கலாநிதி ஹரிணி அவர்களும் இந்த அனைத்துலக பெண்கள் தினத்தை பற்றிய அவருடைய உரையில் கட்டமைப்பு சார்ந்த சமமின்மைகள், கட்டமைப்பு சார்ந்த பெண்களுடைய கருத்தினை புறந்தல்கின்ற முறைமைகள், கட்டமைப்பு சார்ந்த முறையிலே பெண்களுக்கான சுதந்திரமான வாழ்வு மறுக்கப்படுவதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற எங்கள் முன்னால் உள்ள தலைமுறைக்கும் போராடி கொண்டிருப்பவர்களுக்கும் நாளைய கட்டத்திலே அதனுடைய நல்ல விளைவுகளை எதிர்பார்ப்பவர்களுக்குமான முறையிலே நாங்கள் செயற்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். ஆகவே இது எந்த இடத்திலிருந்து இந்த கருத்து வருகிறது என்பது முக்கியமில்லை. அவர்கள் செய்வார்களோ செய்ய மாட்டார்கள் என்பது கூட இந்த இடத்துல பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த உண்மை வெளிப்படுத்தப்படுகின்றது. ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச், அமைப்பு நிலை மாற்றம், அது செயற்படுத்தப்பட வேண்டும். அது வெறுமனையை சொல்லடக்கி பேசிக் கொண்டிருக்கிற விடயம் அல்ல, அல்லது புலம்பிக் கொண்டிருக்கிற விஷயமோ அல்லது கனவு காண்ற ஒரு விஷயமோ அல்ல. அதற்கு மாறாக நிகழ்காலத்திலே இருக்கின்ற அந்த கட்டமைப்புகளை எந்த விதமாக நாங்கள் அழுத்தங்களை கொடுத்து எந்த விதமாக அதற்கான அனைத்துலக மக்களுடைய பலத்தை இணைத்ததை செயலாற்றலுக்குள் கொண்டு போகின்றோம் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் என்பதைத்தான் இந்த ஆசிரியர் தலையங்கம் எடுத்துக் கூறுகின்றது. அதற்கு அணி சேர்க்கக்கூடிய முறையில் தான் அமெரிக்க அரசு அதிபரின் அரசியலால் வேகமாக
மாறி வருகின்ற புதிய உலக அரசியல் முறைமை மேலது கீழதாக கீழது மேலதாக என்று மாறுற அளவில் நிற்குது. அப்படியான அந்த புதிய அரசியல் சூழ்நிலை வருகின்ற பொழுது அதில் அவரை குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு ஒரு ஆளுமை உள்ள தலைவனுடைய முதலாவது பிரச்சனை தன்னுடைய மக்களையும் தன்னுடைய மண்ணையும் பாதுகாப்பது. இன்று அமெரிக்கா பொருளாதார சிக்கலுக்குள் மாட்டி இருக்கின்றது. இந்த அமெரிக்கா நேற்றைக்கு இருந்த நிலை அளவுக்கு தன்னுடைய வலுவாண்மையை வெளிப்படுத்தப்பட முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றது. ஆகவே அவருடைய கவனம் எல்லாம் அந்த நேட்டிவிசம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாட்டவருக்கே இந்த நாடு, இந்த நாட்டவருக்கான முறையிலேயே நான் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பேன் என்ற அந்த அரசியல் முன்னெடுத்த மட்டுமல்ல, அவர் தெளிவாக கூறிவிட்டால் உலகம் முழுவதும் இது இப்பொழுது அந்த கான்சஸ், அதாவது மனச்சாட்சிக்கான ஒரு புரட்சியாக உலகம் முழுக்க இது விரிவடையும். அவர் கூறின மாதிரியே ஐரோப்பாவிலே அதிதீவிர வலதுசாரிகள் ஐரோப்பியர்கள் என்ற அந்த தன்மையிலே செயற்பட வடிக்கின்றார்கள். இந்தியா கூட பவர் இந்தியாவினுடைய அந்த சக்தியை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் என்று தன்னுடைய தன்மைக்கு முன்னுரிமை கொடுத்து வரக்கூடிய முறைகளை செயற்படுகின்றார்கள். சீனாவிலே இந்த கிழமை நடந்து கொண்டிருக்கிற சீனாவினுடைய கட்சியினுடைய முழு அளவிலான அந்த கூட்டத்தில் கூட அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், நாங்கள் எல்லா நாடுகளுடனும் இணைந்து எங்களுடைய தன்மையை பேணிய நிலையில் செயற்படுவோம். அதற்கு அந்த நாடுகள் இணங்கவில்லை என்று சொன்னால் எந்த வழியிலும் நாங்கள் அவர்களை சந்திக்க தயார், போரானாலும் அதையும் சந்திக்க தயார் என்று கூறியிருக்கிறார். ஆக இப்பொழுது இந்த சூழ்நிலையிலும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட்டு ஐரோப்பிய நாடுகளிடையே தற்பாதுகாப்புக்கும் பாதுகாப்பு முறைகளுக்கும் சொல்லி அந்த நிதி ஒதுக்கப்பட்டு பிரான்ஸ் எதிர்வரும் வாரங்களில் ஐரோப்பாவில் இருக்கிற அனைத்து படைத்துறை தலைமைகளையும் இணைத்து ஐரோப்பிய இராணுவத்தை உருவாக்குவதற்கான அந்த தன்மையை கூறுகின்றார்கள். இதனை எங்களுடைய போரியல் ஆய்வாளர் அரசர்கள் கடந்த வாரத்தில் அவருடைய கருத்திலேயே சொன்னார், நேட்டோ என்பது இப்பொழுது முடிவடைகிற நிலைக்கு வந்துவிட்டது. அது மிக தெளிவாகவே தெரிகின்றது. நேட்டோ என்ற அந்த கட்டமைப்பு இப்பொழுது நாடுகள் சார்ந்த என்ற நிலையிலிருந்து கண்டங்கள் சார்ந்த நிலைக்கு மாறுகிறது. இப்பொழுது இந்த ஐரோப்பிய இராணுவத்தினுடைய உருவாக்கம் என்பது ஐரோப்பியர்களுக்கு என்ற நிலையில வருகின்ற பொழுது அமெரிக்காவும் புறந்தல்கின்ற நிலை வருகின்றது. அமெரிக்கா ஏற்கனவே புறந்தள்ளியது, இப்பொழுது வேறு புறந்தள்ளுகின்றார். ஆகவே இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த உள்ளூராட்சி தேர்தலில் அந்த ஒவ்வொரு வட்டாரம் அந்த மக்களுக்குரியது, அந்த வட்டாரத்தின் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும், அந்த வட்டாரத்தினுடைய சமத்துவ சகோதரத்துவ சுதந்திர வாழ்வு உறுதியாக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையிலே இந்த தேர்தலை அணுக வேண்டும். அப்படியா எதிர்கொள்கின்ற பொழுதுதான் தமிழ் மக்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தமிழர்களை உருவாக்கக்கூடிய ஒரு முறையிலே அமையும் என்பதுதான் இந்த ஆசிரியர் சங்கம் எடுத்துக் கூறுகிறது. நன்றி மாஸ்டர். இங்கே பெண்கள் தினம் தொடர்பாக கூறும் பொழுது அதிகாரம் பரப்பப்பட வேண்டும் என்று நீங்கள் கூறும் பொழுது இந்த அதிகாரத்தை பரப்பாவிட்டால் தமிழர்களும் தொடர்ச்சியாக வரலாற்றில் தவறு இழப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். என்றால் அவர்களுடைய ஆளுமை தொடர்பாக அவர்களிடம் கொடுத்திருந்தால் இப்பொழுது எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் அல் ஜசீராவில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அணுகுமுறை தொடர்பாக கூறும் பொழுது மேரி ஹசான் அந்த நெறியாளர் அவரை தாக்குவதற்கு முயற்சி செய்தார். தாக்குவதற்கு சொல்லும் பொழுது நீ புறக்கதற்கு முன்னரே நான் இங்கே அரசியலுக்குள்ளே வந்துவிட்டேன் என்று அவர் கூறிய பொழுது உடனடியாக அவர் பதில் சொன்னார், அதுதான் பிரச்சனையாக இருக்கலாம் என்று இப்பொழுது பார்க்கலாம் என்று உடனடியாக. இதைத்தான் தமிழரசு கட்சியின் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்திருக்கின்றது. பெண்கள் தொடர்பாக சந்தர்ப்பங்கள் கிடைத்த பொழுது அந்த பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருந்தால் நான் அரவாசி பிரச்சனை என்றாலும் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். இந்த நிலைமையில் ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வினயமாக கேட்டுக்கொண்டு அரசர்கள் நாங்கள் தேர்தல் தொடர்பாக இப்ப உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக மாஸ்டர் நிறைய விடயங்களை கூறியிருக்கின்ற நேரத்தில் உங்களுக்கு தெரியும், பொது தேர்தல் வந்த பொழுது அரசு தலைவருக்கான தேர்தல் வந்த பொழுது தமிழர் தாயகத்தில் இழுபறிகள் இருந்தது. பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது, அதனூடாக ஒரு சரியாக செயல்பட முடியாத நிலைமை இருந்தது. சரி, அதெல்லாம் கடந்து விட்டோம். ஆனால் அங்கிருந்து ஒரு பாடம் தமிழர்கள் கற்றிருக்கின்றார்கள் என்றால் முதல் தடவையாக சிங்கள கட்சிகள் தமிழர்கள் ஆக இருந்தாலும் கூட அவர்களுடைய விசுவாசமானவர்கள் அங்கே இப்ப செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வரப்போகும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்கனுடைய கட்சிக்கு வாக்களித்து ஆணை வழங்கினால் தமிழ் தேசியத்துக்கு என்ன நிலைமையை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? என்று சொன்னால் இதுவரை காலமும் இருந்த அரசுகள் தமிழ் மக்களின் படைபலத்தை அளிப்பதில் தான் தீவிரம் காட்டியது. விடுதலை புலிகளின் காலத்தில் அவர்கள், அதாவது விடுதலை புலிகள் ஆயுதங்க போராட்டம் நடைபெற்ற காலத்தில் அவர்கள் படைத்துறை ரீதியாக அளிப்பதற்கு தீவிரம் காட்டினார்கள். அதன் பின்னிய காலத்தில் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட பின்னிய காலத்தில் அனைத்துலக ரீதியில்
முடக்குவதற்கான நடவடிக்கைகளைத்தான் அவர்கள் மேற்கொண்டார்கள். அதில் ரணில் விக்ரமசிங்காவின் அல் ஜசீரா பேட்டி அதற்கு சிறந்த உதாரணம். எவ்வளவு தூரம் அவர் தெளிவாக கூறியிருந்தார். பலஸ்தீனத்தை 2 தேசங்கள் என்று ஸ்ரீலங்கா ஆதரிப்பதற்கு காரணம் அதற்கு ஒரு வெளிநாடுகளின் ஆதரவு இருக்கின்றது, தமிழர்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை முடிஞ்சிருக்கிறது. அதை தெளிவாக கூற. அப்ப அது ஆபரேஷன், முதலாவது ஆபரேஷன். இரண்டாவது நடவடிக்கை 2. மூன்றாவது நடவடிக்கை இனி தமிழ் மக்களின் அரசியல் அடையாளத்தை அளித்து விடுவது. அதுதான் அனுரகுமார திசாநாயக்காவின் நடவடிக்கை. இதுதான் இறுதி கட்டம். சில சமயம் நீங்கள் இறுதி சுற்று என்று படம் வந்திருக்கும் பார்த்திருப்பீர்கள். அதே போல இதுதான் எங்களை இறுதி சுற்றாக இருக்க போகிறது. இதற்கு கொண்டு வந்து விட்டதில் எங்கள் தமிழ் அரசியல்வாதிகள், புலம்பெயர் அமைப்புகள், அவர்களுக்கிடையில் இருந்த இழுபறிகள் எல்லாம் தான் மிக முக்கிய காரணம். இன்றும் கூட, அதாவது அனுரகுமார திசாநாயக்காவை பொறுத்தவரையில் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அங்கு போய் வல்வெட்டுத்துறையில் படத்தை எடுத்து போடுவதில் தான் அக்கறை காண்பிக்கிறாரே தவிர அந்த மக்களின் அடிப்படை பிரச்சனையை தீர்ப்பதில் அக்கறை காண்பிக்கவில்லை. 6 மாதங்கள், இந்த மார்ச்சுடன் 6 மாதங்கள், 6 மாதங்களுக்கு ஒரு அரசியல் கைதி விடுதலை செய்யப்பட்டார், அல்லது நிலங்கள் ஒரே ஒரு நிலத்தை விடுவித்தார்கள். ஏதாவது ஒரு பௌத்த ஆலயம், கண்ணர், இது தையட்டி பிரச்சனையாக இருக்கு, மயிலத்தின மாதவன பிரச்சனையாக இருக்கு. முக்கிய பிரச்சனைகள் ஏதாவது தீர்க்கப்பட்டதா? இல்லை. அப்ப அது இன அழிப்பு என்பது தொடர்கிறது. அதை ஒவ்வொரு அரச தலைவர்களும் அதன் பாதுகாவலர்கள், அதனை வெளியில் தெரியாதவாறு மூடி மறைப்பதற்கான பாதுகாவலர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவ்வளவுதான். இப்ப நீங்கள் கேட்டது போல இது தமிழர்களின் அடுத்த அரசியல் அடையாளத்தை அளிப்பதற்கான முயற்சி. நீங்கள் அப்படி கூறுகிறீர்கள். ஆனால் இப்ப பாருங்கள், இந்த தேர்தலுக்கு பின்னராக மண்ணிலிருந்து வரவில்லை, புலம்பெயர்ந்த நாடுகள் இருப்பவர்கள் ஒரு சிலர் கூறுகிறார்கள் என்றால் இப்பொழுது இருக்கின்ற நிலைமை எப்படி இருந்தாலே எங்களுக்கு போதும் என்கிறார்கள். இதனுடைய கருத்துக்கு நீங்கள் என்ன கூறுவீர்கள்? அவர்களால் இயலவில்லை என்ற அர்த்தம். அவர்களால் இயலவில்லை, அதுதான் அர்த்தம். இப்ப ஒவ்வொரு நாடுகளின் பின்னால் தொங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? அவர்களால் இயலவில்லை. அந்த நாடுகள் உதறி தள்ளினாலும் திரும்பி பார்க்காவிட்டாலும், இப்ப 2 அறிக்கைகள் வந்திருந்தன இந்த கடந்த திங்கட்கிழமை. ஒன்று, ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் போல்டர் என்ற அறிக்கை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இணைத்தலைமை நாடுகள் என்று சொல்லி கனடா, வட மெசடோனியா, மாலாவி, மொண்டோனிக்ரோ, பிரித்தானியா, இந்த 5 நாடுகளில் பிரித்தானியா சார்பில் பிரித்தானியாவுக்கான ஐநா தூதுவர் வெளியிட்ட அறிக்கை. எதுவும் இல்லை. அவர்கள் வளமை போல கால அவகாசங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இவர் அனுரகுமார திசாநாயக்கா என்ன செய்தார்? சரி, இவ்வளவு காலத்திலும் என்ன செய்தார்? மனோ கணேசன் ஒன்றை சொல்லி இருக்கிறார்கள் பாருங்க. எளிமையாக இந்த அரசு தலைவர் இருக்கிறார் என்று சொல்லி 12 மணத்தியாலம் டிராவல் பண்ணி யாழ்ப்பாணம் போய் வந்திருக்கிறார். ஒரு அரச தலைவருக்கு அவருடைய நேரம் முக்கியம். அந்த 12 மணத்தியாலம், இப்ப நீங்கள் எல்லாத்திலும் எளிமை பார்க்க முடியாது. அப்ப நீங்கள் அந்த ஒரு அரசு தலைவரை பொறுத்தவரையில் அவருக்கு கிடைக்கிற ஒவ்வொரு மணத்தியாலமும் முக்கியம் என்றால் எத்தனையோ பணிகள் ஆற்ற வேண்டி இருக்கின்றது. ஆனால் நீங்கள் இந்த 12 மணத்தியாலம் அங்கு சென்றதற்கு நீங்கள் இலங்குவானதில் 2 மணத்தியாலத்திற்கு போய் வந்திருந்தால் ஏதோ எவ்வளவு பணிகளை ஆற்றி இருக்கலாம். அப்ப இதை என்ன சொல்கிறது என்று சொன்னால், அந்த மக்களை மீண்டும் ஏமாற்றுகிறார்கள் என்பதுதான் தெளிவானது. அடுத்ததாக இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இப்ப பாருங்கள், IMF-க்கும் அரசு தலைவருக்கும் இடையில் நடைபெற்ற காணொளி மாநாட்டில் கிறிஸ்டினா IMF தலைவர் பாராட்டி இருக்கிறார், இந்த அரசு நன்றாக செயற்படுகிறது என்று சொல்லி. ஆனால் பொருளாதாரம் அப்படி இருக்கிறதா என்று பார்த்தால், வைத்தியர்கள் போராடுகிறார்கள், தாதிகள் போராடுகிறார்கள், ஆசிரியர்கள் போராடுகிறார்கள். ஏனென்றால் வரிகள் கூடிக்கொண்டு வருகின்றன. இப்ப நீங்கள் பொருட்களை யாழ்ப்பாணம் போனவர்கள் கேட்டு பாருங்கள், பொருட்களை பாருங்கள். அங்கு வாங்குவதை விட இப்ப லண்டனில் வாங்குவதில் அது மலிவான. அங்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றதை விட லண்டனில் சாப்பிடுவது மலிவாக இருக்கிறது. என்னென்ன சவை பண்ணுகிறார்கள், என்ன வெளிநாட்டு காசுகள் சவை பண்ணுகிறார்கள், அதுதான் வெளியே. மற்றும்படி மிக 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 ஒரு அனர்த்தமான நிலையில் தான் இருக்கின்றன. அடுத்ததாக பூகோள அரசியல் நெருக்கடி. இப்ப இந்த அரசு உங்களுக்கு தெரியும், இப்ப இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இடம்பெறுகின்ற பிரச்சனைகள்,
இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரணில் விக்ரமசிங்காவை இந்தியா அரவணைத்து போவதும் அதற்குத்தான். ஆனால் இப்ப என்ன என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் டிஜிட்டல் அடையாள அட்டைகள் கொடுப்பதாக இருந்தது. அதை கொடுக்க முனைந்த நிறுவனம் இந்தியாவை சேர்ந்தது. இப்போ இந்தியாவை அதிலிருந்து வெளியேற்றி இப்ப மீண்டும் டிஜிட்டல் இது கொடுக்க போகிறார்கள். அதை யார் கொடுக்க போகிறார்கள் என்று சொன்னால் தாலிஸ் என்ற பிரெஞ்சு கம்பெனி கொடுக்க போகிறது. அப்ப இந்தியா அவுட், இப்ப பிரான்ஸ் உள்ளுக்கு வந்திருக்கிறது. அப்ப இனி இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டித்தான் இந்த அரசு வர வேண்டும், பூகோள அரசியல் நெருக்கடி. அது ஒரு ஆனால் இவை எல்லாம் ஏன் நான் இங்கு கூறுகிறேன் என்று சொன்னால், எங்களுக்கு இதில் கன சாதகங்கள் இருக்கின்றன. யாராவது உணர்ந்து கொள்கிறார்களா, யாராவது பயன்படுத்துகிறார்களா என்றால் இல்லை. இப்ப உள்ளூராட்சி தேர்தலில் உண்மையில் அரசு அடையாளத்தை அளிக்கப் போகிறது. அது அரசியல் அடையாளத்தை அளிக்கப் போகும். எவ்வாறு தக்க வைக்கலாம்? இப்ப பாருங்கள், அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு கிராமத்திலும் அந்த மக்களிடம் நன்மதிப்பு பெற்றவர்களை தேடி எடுத்து போடுகிறார்கள். எங்கள் தமிழரசு கட்சியில் என்ன செய்கிறது? தங்களுக்கு பிடிச்சவர்களை போடுகிறார்கள். மக்களுக்கு பிடிச்சவர்களை இல்லை, தங்களுக்கு பிடிச்சவர்கள். அதான் பிரச்சனை. இப்ப அவங்களோட பாலிசி என்னென்றால் மக்களிடம் செல்வது அரசியல். தமிழரசு கட்சி என்ன செய்யறது? மக்கள் எங்களிடம் வரணும். அதுதான் இந்த தோல்வி. அதை இன்னும் உணர்கிறார்கள் என்றால் இல்லை. நான் 2 வாரங்களுக்கு முதல் கலைக்கும் போது சொன்னேன், மானிப்பாய் பகுதியில் கூட பலர் இப்போது என்பிபியில் போட்டியிடுவதற்கு. ஏனென்றால் அவங்களுக்கு ஒன்று தெரியுது, அங்குள்ளவர்களுக்கு இது ஒரு பிராண்ட். இப்ப இந்த பிராண்ட் சேல்ஸ் ஆகுது கூட. என்பிபி என்றது ஒரு பிராண்ட். நீங்கள் பார்க்கலாம், மெர்சிடிஸ்ன்றது ஒரு பிராண்ட். அது இருக்கு. அல்லது பிஎம்டபிள்யூன்றது இங்க கார்ல ஒரு பிராண்ட். அதே போல இப்பத்த ட்ரெண்ட்ல என்பிபி ஒரு பிராண்ட். அப்ப அதுல நின்றுட்டால் நீ நல்லனியோ கெட்டனியோ ஜெயிச்சிடணும். என்றால் இப்ப அந்த அலை அடிக்க தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, காற்றுள்ள போதை தூத்தி கொள்ள. அதே போல காற்றுள்ள போது பல பேர் தூத்த வலிக்கிறாங்க. அதை நீங்கள் தமிழ் கட்சிகள் எவ்வாறு எதிர்கொள்ள போகிறீர்கள் என்று சொன்னால், இப்போ புலம்பெயர் தேசத்தை பொறுத்தவரையில் அவர்கள் இங்கிருந்து அங்க இருக்கிற தமிழ் கட்சிகள் ஒவ்வொன்றையும் குத்தகைக்கு எடுத்து நடத்துவது தான் தொழில். நீங்கள் இங்கிருந்து வாக்கு போடுற ஆக்கள் இல்லை. உங்களால் அங்க தீர்மானிக்க முடியாது. அவங்களால் அங்க தீர்மானிக்க வேண்டும். அவங்களை அங்க சுதந்திரமாக இயங்க விடுங்கள் முதலில். மற்றது நீங்கள் செய்ய வேண்டியதை உங்கள் பெயர் தெரியாமல் அவங்களுக்குள்ளால் செய்ய வையுங்கள். அப்பதான் மக்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான ஒரு உறவுகள் வளரும். அதன் மூலம் தான் பலத்தை கட்டி எழுப்ப முடியும். இல்லை, நீங்கள் கூறுவதை பார்த்தால் புலம்பெயர்ந்து வாழுகிற நாடுகள் இருப்பவர்கள் தேசியத்தை கைவிட்டு விட்டார்களா? தேசியம் என்றதை கைவிட்டு விட்டார்களா என்றால் அதற்கு நான் பதில் கூறுவதை விட ரணில் ஒன்று கூறினாரே, உங்களை எந்த நாடு அங்கீகரிச்சிருக்கிறது, நான் அங்கீகரிக்கிறேன். இதுக்கு பிறகு நான் எதுவும் கூறணுமே? நீங்க 15 வருஷத்துல உங்களை எந்த நாடு, ரணில் சொன்னா, ரணில் ஓகே, நான் பலஸ்தீனத்துல 2 தேசத்தை அங்கீகரிக்கிறேன். தமிழர் தேசத்துல ஏதாவது ஒரு நாடு 194 நாட்டுல நீங்கள் ஒரு இனம் என்று சொல்லியிருக்கான்னு கேட்கிறாங்க. நீங்க பொங்குறீங்களா? ஓகே. மரபு திங்களை கொண்டாடுறீங்களா? ஓகே. இந்தியாவில இருந்து கூட்டிக்கு வந்து பொங்கல் வச்சு படைச்சு நீங்களும் சாப்பிட்டு சந்தோஷமா படம் எடுத்து போடுறீங்களோ? ஓகே. ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷம் போறீங்கள், வாரீங்கள், சாப்பிடுறீங்கள். ஓகே. மாவீர தினத்தை கொண்டாடுறீங்கள். ஆனால் அதிலும் பாரிய ஒரு பிரச்சனை. அதையும் ஒரு பிசினஸ் ஆகத்தான் இப்போது எல்லாரும் மக்களே பார்க்கிறார்கள். சரி, விழாக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள். எந்த நாடுகளால் கலைச்ச ஒரு ராஜதந்திர ரீதியில் இதனை நகர்த்தினீர்களா என்றால் இல்லை. அமெரிக்கா போடுகிற தீர்மானத்தை உங்கள் தீர்மானம் என்று ஹைஜாக் பண்ணி கொண்டு போறீர்கள். இந்தியா செய்கிற திட்டங்களை உங்களோட திட்டங்கள் என்று அவங்க அதன் நன்மை தன்மை தெரியாமல் கூடி சொல்லிக்கொண்டு திரிகிறீர்கள். இப்ப சனம் உங்களை என்னென்று பார்க்குது என்று அந்த வார்த்தையை நான் சொல்ல தேவையில்லை. சனம் உங்களை எவ்வாறு பார்க்கிறதுன்றதை நீங்கள் ஆதரிக்கின்ற கட்சிகளுக்கு அங்கு விழுகின்ற அடி தெளிவாக காட்டும். நன்றி அரசர்களே. மாஸ்டர், நீங்கள் அந்த ஆரம்ப கருத்தின் பொழுது கூறினீர்கள், ஈழத்தமிழ் மக்களின் நிலைமை மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலையில் உள்ளது என்று நீங்கள் கூறினீர்கள். ஏன் அவ்வாறான ஒரு நிலைமை? அரசு கூறிய விடயம்தான். அது படபலத்தை கொண்டு எங்களுடைய எதிர்ப்பு சக்திகளை அளித்தார்கள். எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உடம்புல கூட உங்களோட
உடம்பு எதிர்ப்பு சக்தியை கிருமி தாக்கிச்சுன்னு சொன்னால் நீங்க வாழ மாட்டீங்க. உங்களோட உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்க மட்டும்தான் நீங்க கிருமி எதிர்த்து போராடு. அல்லது நீங்க சாப்பாடு இல்லாம இருந்து மெலிஞ்சி உடம்பு எதிர்ப்பு சக்தி இழந்துட்டாலும் கடைசி மட்டும் உங்களால வாழ முடியும். அப்ப எங்களுடைய எதிர்ப்பு சக்தி, அது ஜனநாயக எதிர்ப்பு சக்தியாக இருந்தாலும் சரி, அல்லது மக்களுடைய பலத்தை கொண்டு இருக்கின்ற அவர்களுடைய ஆயுதத்தை கருவியாக கொண்டு இருக்கின்ற எதிர்ப்பு சக்தியாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே எதிர்ப்பு சக்தி தான். அந்த எதிர்ப்பு சக்திகளை இல்லாமல் செய்தார்கள். ஆரம்பத்தில் ஜனநாயக எதிர்ப்பு சக்தி எல்லாத்தையும் இல்லாம செய்யல அங்க இருந்தவர்கள் எல்லாம் சட்டத்தரணிகள். இதான் அதுல மிக 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விடயம் என்னென்றால், சட்டத்தின் மூலமாக தமிழன் வந்து புறந்தள்ளப்படுகின்ற பொழுது அதை ஏற்று வாக்களித்த பெருமக்கள் எல்லாருமே சட்டத்தரணிகள் எல்லாரும். ஆனால் எதுவுமே செய்ய முடியவில்லை. அது முடிச்சு பொருளாதார ரீதியாக வந்து உங்களுடைய நிலத்தை ஆக்கிரமிக்கிறது, கடல் வளத்தை ஆக்கிரமிக்கிறது. இதுதான் ஸ்ரீலங்காவுக்கு மட்டுமில்லை, இந்தியாவுக்கும் இதுதான் நோக்கம். அங்க வேற ஒன்றுமே இல்லை. எவ்வளவு தூரத்துக்கு எங்கள் பக்கத்து நிலவளத்தையும் கடல் வளத்தையும் வானினுடைய அந்த இருப்பையும் கடலினுடைய இருப்பையும் எவ்வளவு தூரத்துக்கு தங்களுக்கு பயன்படுத்துவது, அதற்காக எங்களுடைய மனித வலுவை எப்படி அடிமைப்படுத்துவது, எங்களுடைய மூலதனங்களை எங்கள் கொண்டு விதமாக கரைப்பது, இதுதான் உலகம் நடந்து கொண்டு வரும். இதுக்கு பேர் தான் அரசியல். அங்க ஒருவருமே வந்து இது சிங்கள மக்களுக்கும் பொருந்தும், சிங்கள மக்களுக்கும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இப்படிதான் அதை உணர்கிறார்கள், கொஞ்சம் கொஞ்சம் உணர்கிறார்கள் சிங்கள மக்கள். என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அங்க நடந்து கொண்டு போகணும் அரசியல் இல்லை. அந்த மக்களுடைய நிலம், அந்த மக்களுடைய கடல் வளம், அந்த இருப்புகளுடைய முக்கியத்துவம், இவற்றை தாங்கள் பயன்படுத்தி தங்களுடைய எதிர்காலத்தை கட்டியமைச்சு கொண்டு போறது. அதிலும் பெரும்பாலும் தன்னலமான முறையிலே போறது. இப்பொழுது இந்தியா வந்து நேரடியாகவே பேர் வச்சிட்டு, அதாவது வந்து பவர் பாலிடிக்ஸ், சக்தியை உருவாக்குற அரசியல். எனக்கு சக்தி தான் தேவை. அதாவது அதே இதைத்தான் அங்க வந்து அமெரிக்காலும் வந்து டச்சுன்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஃபிஷியன்சி, கவர்மெண்ட் எஃபிஷியன்சின்னு சொல்லி அரசாங்கத்துல சக்தியை பெருக்கிறாங்கிற வேலை. அரசாங்கத்தை சக்தி எதுக்கு பெருக்குறீங்க? உங்களுடைய அதிகாரத்தை கைக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு. அதுதான் கட்சியிலும் செய்யுது, அதுதான் அமைப்புகளையும் செய்யுது. எல்லாருமே இன்றைக்கு செய்யற தன்மை என்னன்னு சொன்னால், இந்த மக்களுடைய செயல் திறனையோ அல்லது மக்களுடைய விளைத்திறனையோ அதிகரிப்பக்கூடிய முறைகளை கையாளாமல் தங்களுடைய சிறிய சிறிய கட்டமை, குடும்பத்துக்கு கூட அந்த பிரச்சனை வந்து நிற்கிறது. குடும்பத்துக்கு கூட அந்த பிரச்சனை வந்து நிற்கிறது. என்னன்னு சொன்னா, யார் வந்து அந்த குடும்பத்துல வந்து மேலாண்மையுடையவராக இருக்கின்றாரோ அவர் தன்னுடைய அந்த செயற்திறனை அதிகரித்து அந்த அதிகாரத்தை கையில் வச்சுக்கிறது. ஆனா அதிகாரம் வந்து ஒரு காலம் நிலைச்சு நிற்கிற ஒன்று இல்லை. பொசிஷன் பவர் என்று சொல்வார்கள். உங்களுக்கு அந்த 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 பொசிஷன் இருக்கும், அந்த நிலை இருக்க மட்டும் அந்த அதிகாரம் இருக்கும். நிலை போகணும்னு அதிகாரம் போயிடும். அதுக்கு பிறகு ஒன்றும் இருக்காது. ஆக இந்த இடத்தில் தான் நாங்கள் சொல்கின்றோம் என்னன்னு சொன்னால், இப்பொழுது செயற்பாட்டுக்குரிய நேரம், இப்பொழுது வந்து செயற்பாட்டுக்கு உரிய நேரம். இதை வந்து ட்ரம்ப் வந்து மிக தெளிவாக சொல்றார். இவ்வளவு அரசு தலைவர்கள் எல்லாம் அமெரிக்கால இருந்தீங்க, அவங்க செய்யாத எல்லாத்தையும் நான் இந்த 100 நாளுக்குள்ள செய்துட்டேன். அது சரி பிழைன்றது வேற விஷயம். ஆனால் அவன் செயற்பட்டிருக்கிறான்றது உண்மை விஷயம். துணிகரமாக தனக்கு எந்த விதமாக செயற்பட்டால் தன்னுடைய மண்ணுக்கு, தன்னுடைய மக்களுக்கான அந்த செயல்திறனை, தன்னுடைய அரசாங்கத்தை கூட்டுற, மக்களுக்கு அல்ல, தன்னுடைய அரசாங்கத்தை கூட்டலாம் என்றதுல அவன் செயல்படுறான். அப்ப அங்க வந்து எல்லாரும் வந்து பின்னால் ஓட வேண்டியது. பின்னால் ஓடி அப்புறம் அங்க தங்களுக்கு ஏற்ற தன்மை வேற இல்லைன்னு திரும்பி வழியால வந்து ஒரு கூட்டாண்மைகளையும் ஒரு பங்காண்மையிலும் அமைத்துக் கொண்டு செய்கிறார். இதெல்லாம் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆன காரணத்தினால இப்பொழுது இருக்கிற முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், மக்கள் செயற்படுவதற்கான அந்த தளம் வந்து உள்ளூராட்சி தேர்தல் தான். இப்ப நாங்கள் மற்ற விஷயங்களை விடுவோம். நேற்று என்ன நடந்தது, எது நடந்தது, காரணம் என்ன, இது என்னெல்லாம் பேசுறது எல்லாமே அது கடந்த காலத்துக்குரியது. அது இன்னும் வந்து ஒருவர் ஒன்று சொல்ல அதுக்கு இன்னொருவர் எதிர்நியாயமாக 10 சொல்லுவார். எதிரான 10 சொல்லிக்கல இன்னொருவர் வந்து இப்ப வந்து மவுஸ் ஆற்றகையில் இருக்கிறோம், அவர் எல்லாத்தையுமே அதுக்குள்ள படைச்சு விட்டுருவார். அரசியலையும் படைப்பார், வரலாற்றையும் படைப்பார், விஞ்ஞானத்தையும் படைப்பார், எல்லா பல்கலைக்கழகங்களையும் கூட அடிச்சு மூடி விட்டுலாம், எல்லா இந்த நிறுவனப்பட்ட எல்லா பயிற்சி முகாம்களையும் கூட அடிச்சு மூடி விட்டுலாம் என்றால் ஒரு மவுஸ் காணும். அவர் வச்சுக்கொண்டு அவர் அதில் இருந்து கொண்டு சுத்தி அடிப்பார். அதில் இருந்து சுத்தி அடிக்கிறத பார்த்து இன்னும் 200 பேர் போவினும். காலம் போகும், காலத்தோட நீங்களும் போவீங்க. ஆனால் அங்க வந்து மேலாண்மை செலுத்தி கொண்டிருக்கிற சக்தியில் மேலாண்மை செலுத்தி கொண்டுதான் இருக்கும். இதை நடந்து கொண்டிருக்கு. ஆகவே அதை விட்டு இப்பொழுது மண்ணினுடைய வளங்கள் என்ன, அந்த வளங்களை வந்து நாங்கள் உண்மையிலேயே எங்களுக்கு தெரிந்திருக்கிறதா? புலத்தில இருக்கிற நிறுவனங்களுக்கு கூட தன்னுடைய
தாயகத்தினுடைய வளங்கள் எங்கெங்க இருக்கிறது, எப்படி இருக்கிறது, அதை எவ்விதமாக அதை உற்பத்திகளை கொண்டு வரலாம், அந்த உற்பத்தியை எப்படி நாங்கள் சந்தைப்படுத்தலாம், அந்த சந்தைப்படுத்தலுக்குள்ளாக எப்படி நிதி பெறலாம் என்ற ஒரு திட்டம் யாராவது இருந்தால் சொல்லுங்கள். இது ரகசியம் இல்லை, யாருமே சொல்லலாம். என்ற மண்ணின் வளம் நீங்க சொல்லாவிட்டால் இன்னொருவன் அந்த மண்ணின் வளத்தை தெரிஞ்சு கொண்டு அங்கே போய் இறங்கத்தான் போறான், செய்யத்தான் போறான், நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அதை நாங்களே எங்களுடைய சொத்துக்களை எங்களுடையதாக இனம் கண்டு கொண்டால் எங்களுடைய அடுத்தது மனித வளம், எங்களுடைய மனித வலுவை நாங்களே பராமரிக்காமல் எங்களுடைய மனித வலுவை அடிமைப்படுத்தப்படுகிறார். இது அடிமைத்தனம் என்ற தங்கி வாழ்ற நிலை எங்கே இருந்தாலும் அடிமைத்தனம். பெண்களுடைய தினத்தை பேசுகின்றோம், பெண்களுடைய தினத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன? பெண்ணை தங்கி வாழ வைத்தால் அவள் அடிமைப்படுவாள். அதே மாதிரி ஒரு பெண் ஆணை தங்கி வாழ வச்சால் அவனும் அடிமைப்படுவான். அது தங்கி வாழாத ஒரு நிலை தான் சுதந்திரம். அந்த தங்கி வாழாத நிலை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு பெரிய ஆயுத பலத்தோடு இருந்த தமிழ விடுதலை புலிகள் இதற்காக தமிழ மேம்பாட்டு கழகத்தை நிறுவினார்கள், இதற்காக செஞ்சோலை நிறுவினார்கள், இதற்காக கல்வி அமைப்புகள் மற்ற உட்கட்டுமானங்களை நிறுவினார்கள். என்ற உட்கட்டுமானங்கள் செயற்பட்டால் தான் நீங்கள் தங்கி வாழாத நிலையில் இருப்பீங்க. ஆனால் அந்த 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 வளர்ச்சியை கூட சரியாக முன்னெடுப்பதில் ஏற்பட்ட பின்னடைவுகள் தான் இன்றைக்கு இந்த நிலையில் நிற்கிறான். அதனுடையனால அனுபவத்தை கொண்டு இப்போ அரசு வழியா சொன்னார், இப்ப கதைச்சி பிரயோசனம் இல்லை, அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்தை கொண்டு இனி இதுக்குள்ள நானா நீயா கோபிநாத்தாக மாறாதீங்க, நிலவரையா உன்னிலவரையா வேண்டாம். எல்லாரும் பிள்ளைதான் இருக்குது, எல்லாரும் உண்டடியா பிள்ளைதான் இனம் பின்னுக்கு தள்ளப்படும். அங்க இனம் பின்னுக்கு தள்ளப்படுகிறது, நிலம் இழக்கப்படுகிறது, இறம பாதிக்கப்படுகிறதுதான் வெளிப்படையான உண்மை. ஆனால் நேற்றைக்கு பாருங்க, அலி சஃபாரி இங்க ரணில் அளித்த பேட்டிக்கு திடீரென்று அவருடன் பத்திரிகை அறிக்கை விட்டுட்டார். ஏன் எப்படி பத்திரிகை அறிக்கை விடுறார்? இல்லை, அவரை சேர்ந்தான் செய்தவர், அவரும் சேர்ந்து அந்த இவ்வளவு விளையாட்டிலும் இருந்தார். ஆகவே அங்க உடனடியாக அந்த நிலை வருகுது. சரியா? அப்ப இப்படித்தான் இங்கேயும் நடக்குது. இங்கேயும் நீங்க எல்லாம் பாராளுமன்றத்துக்குள்ள இருந்து 1972 ஆண்டு சிலங்கா பௌத்த குடியரசு, சிங்கள பௌத்த குடியரசு கொண்டு வந்ததை படி இந்த பாராளுமன்றம் எங்களுக்கு ஒத்துவராதுன்னு 75ஆம் ஆண்டு பாராளுமன்றத்துல அறிவிச்சு அதை விட்டு வெளியால வந்தார். திரும்பி ஏன் பாராளுமன்றத்துக்கு போனீங்க? திரும்பி பாராளுமன்றத்தை போய் இவ்வளவு காலத்துல என்னத்தை கழிச்சிட்டீங்க? நீங்கள் அங்க ஒண்ணு உங்களுக்கு செய்யல. அவன் தண்ட சேவைக்காக மக்களுக்கு அந்தந்த பகுதியை தன்னோடு நிற்கிற முகர்களுக்கூடாக சில விஷயங்களை செய்து மக்களை வச்சிருக்கின்றனே தவிர, நீங்க பார்லமெண்டத்துக்கு போய் இந்த 53 வருஷம், இந்த 53 வருஷத்துல தமிழரசு கட்சியோ அல்லது வேறு எந்த தமிழர்களுடைய அரசியல் கட்சியோ நாங்கள் பார்லமெண்டத்துக்கு போனதால இதை சாதித்தோம் என்று ஒரு அறிக்கை விடுங்க பார்ப்போம். அதுதான் ஒரு அறிக்கை விடுங்க. இந்த 52 வருஷ காலத்துல நாங்க பாராளுமன்றத்துக்கு இதுக்காக நாங்க பாராளுமன்ற முறையை வேணாமன்றோ அல்லது சர்வாதாரத்தையோ சொல்லவில்லை. நான் சொல்ற விஷயம் மக்களை பாராளுமன்றத்துக்கு விடுங்க. நீங்க உங்களோட இஷ்டத்துக்கு பாராளுமன்றத்தை நடத்தாதீங்க. உங்களுக்குரியது இல்லை பாராளுமன்றம், மக்களுக்குரியது. மக்கள் அங்க போய் குரலை கொடுக்கட்டும். மக்கள் தான் 8 வருஷமாக தெருவில் நின்று கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட ஆட்கள் உயிரிழந்த நிலையில ஒரு பெரிய ஒரு மனித அவலமே தினம் தினம் நடந்து கொண்டிருக்கு. ஆனா அதை பற்றி தாயகத்துல மட்டும் இல்லை, புலத்துல இருக்கிறவர்கள் கூட எல்லாத்துக்கும் நாங்கள் அந்த மக்களுக்காக எல்லாம் கிழிக்கிறோம், கொள்றோம், கொடுக்கிறோம் சொல்லப்படுவர்கள் இந்த தாய்மாருக்காக, இந்த தந்தைமாருக்காக என்னத்தை உலகத்தை செய்திருக்கிறார்கள்? சும்மா ஒரு கூட்டத்தை நடத்துறதோ அல்லது ஒரு இடத்துல போய் கூடி நின்று கதைக்கிறதோ எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அதுக்கான செயல் திட்டம் பெற வேணும், அதுக்கான அழுத்தம் பெற வேணும், அதுக்காக மக்கள் இணைக்க வேணும். உலக மக்களில் இன்றைக்கு எத்தனை சாதாரண மக்களுக்கு ஈழத்தமிழத்தை பிரச்சனை என்னன்னு தெரியும். உலக மக்களே போகணும். இன்றைக்கு எங்களுடைய ஈழத்தமிழ் இளையவர்களுக்கு எத்தனை பேருக்கு எங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு பார்ப்போம். யாராவது சொல்லிட்டு ஒரு புள்ளி விவர கணக்கெடுப்பு நடத்துங்க. இன்றைக்கு இருக்கிற ஈழத்தமிழற்ற பிள்ளைகள் தாயகத்திலும் சரி உப்பளத்திலும் சரி எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு இடையில ஒரு கணக்கெடுப்பு நடத்தி இந்த பிள்ளைகளுக்கு தங்களுடைய பெற்றோர், இங்க இருக்கிறவர்களுக்கு தங்களுடைய பெற்றோருடைய தாயகத்தினுடைய தன்மை இப்படித்தான் இருக்குன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுதான் பிரச்சனை. அதாவது நீங்க அறிவார்ந்த முறையில் சிந்தியுங்கள், அறிவார்ந்த அணுகுமுறைகளோட போங்க. அந்த அணுகுமுறைகளை போயிட்டு பொருளாதார பலத்தை பெருக்குங்க. பொருளாதார பலம் இல்லாம உங்களை யாருமே திரும்பி பார்க்க மாட்டான். சமூக மூலதனம் இல்லாத ஒரு இனத்தை இந்த உலகத்தில எந்த ஒரு அரசாங்கமும் எந்த ஒரு கைகொடுத்து நடத்துற வேலைக்கும் பெறமாட்டான் என்று அவனுக்கு தேவை அவனுடைய அரசாங்கத்தினுடைய பலம்.
அந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் வந்து இந்த நிதிப்பலத்தால செய்யலாம், அல்லது உங்களுடைய மூலப்பலத்தை மனித வலுவை விற்று செய்யலாம். இப்ப மனித வலுவை விற்று இலங்கையிலேயே மனித வலு இல்லை, தமிழர்கள் மட்டுமே இல்லை, சிங்களர்களும் இல்லை, ரெண்டு பக்கத்திலும் இல்லை. அதாவது வந்து புத்திஜீவித்தனத்திலும் இல்லாம போகுது, இந்த உடல் வலுவிலும் இல்லாம போகுது. இன்றைக்கு வந்து இலங்கை வந்து இன்னொருவர் வந்து அங்க குடியேறி வாழ்ற நாடாக இருக்கிறதா தான் அங்க மற்ற இனத்தவருடைய பெருக்கம் காட்டுது. அப்படித்தான் பெறவும் போகுது. ஏனென்றா நீங்க உங்களுடைய மனித வலுவை பாதுகாக்கவில்லை, உங்களுடைய சொத்துக்களை நீங்க இதுதான் என்னுடையது, என்னோட வந்து பேசுன்னு சொல்லவில்லை. தேசியத்தில் இருந்து தெளிவாக சொன்னார், எங்களோட வந்து பேசுறதுனா வன்னிக்கு வாங்க, வன்னிக்கு வந்து பேசி போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உங்கள்கிட்ட வரோம், உங்கள்கிட்ட வரும்போது நாங்கள் வரோம். அது முதல் வந்து பெண்களை பொறுத்த மட்டும் கூட நீங்கள் இந்த உலகத்தில் வந்து மனிதராக வாழ்வது உங்களுடைய உரிமை, அதை மற்றவற்றை கேட்காதீங்க. நீங்க வாழுகின்ற பொழுது அதுக்கு வருகிற தடையை உடைக்கிறதுக்கு பாருங்களே ஒழிய எங்களுக்கு வந்து ஆண்கள் உரிமை சரியில்லை, ஆண்கள் தான் பிரச்சனை சும்மா கத்திக்குள்ளதை கொண்டு இருக்காதீங்க. அப்படித்தான் மக்கள்கிட்ட சொல்றோம். நீங்கள் வந்து உங்களுடையது மண், உங்களுடையது வளம், உங்களுடைய வளத்தை உங்களுடைய மண்ணை பாதுகாக்குங்க. உயிரையும் கொடுத்தது நீங்க பாதுகாக்க வழி கிடைக்கல, கண்டிப்பாக நாடுகள் பின்னால வரும். இன்றைக்கு ஹமாஸுக்கு பின்னால இவ்வளவு உலக நாடுகள் நிற்கிறதுக்கு என்ன காரணம்? அவன் தன்னுடைய மண்ணை வந்து தன்னுடைய உயிரை கொடுத்து தன்னுடைய வளத்தையும் மக்களையும் பாதுகாக்கிறதுக்கு முற்படுறான். இன்னைக்கு 53 பில்லியனை தூக்கி கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்குது அரபு நாடுகள். இப்ப ட்ரம்ப் ஒன்றுமே செய்ய அனுப்பார். இவரால் 53 பில்லியன் இப்ப இருக்கிற அமெரிக்க பொருளாதாரத்தில் கொடுக்க முடியாது. இப்ப அவனோட இணைஞ்சும் கட்டாயம் வந்து அவர் வந்து அந்த மாற்றத்தை செய்ய நிலைக்கு வருவார். அப்ப அந்த நிலையை கொண்டு வந்ததால அவன் தன்னை மண்ணை பாதுகாக்கிறான். ஒன்றுமே செய்யலை, கத்தவும் இல்லை, குளரவும் ஒன்றும் செய்யவும் இல்லை. அப்ப இதை வச்சு கொண்டு நாங்கள் சும்மா ஆக்களுக்கு காரண காரியம் தேடி நேரத்தை போக்கி, ஏன்டா இங்க அதுதான் நடக்குது. எல்லாருக்கும் வந்து அவரவற்ற தொழில்களும் அவரவற்ற தன்மையிலும் இருக்குது. ஆனால் நாங்கள் தமிழுக்கு சேவை செய்கிறோம், நாட்டுக்கு சேவை செய்கிறோம், மக்களுக்கு சேவை செய்கிறோம் என்று காட்டுறதுக்கு வாயால வட சுற்ற விளையாட்டு தான் நடக்குது. இதை நிறுத்துங்க, ஒரு பொது சபை அமையுங்க. அதான் கடைசியாக முடிக்க சொல்லியிருக்கேன் பாருங்க. ஒவ்வொரு முறையும் தான் திருப்பி திருப்பி சொல்றேன். அதாவது ஈழத்தமிழ் இறமையை பண்ணுவதற்கான பலமும் வளமும் பொருந்திய சிவில் சமூகத்தவர்கள், ஊடகத்துறையினர், கல்வியாளர்கள் பேரவை ஒன்றின் அவசியத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். இது நீங்கள் செய்யாத மட்டும் பிரச்சனை இதுதான் சொல்லி அதுக்கான இந்த அரபு நாடுகள் லீக் பண்ணி உடனே வந்து அவங்க ஒன்றும் மறைக்கவில்லை. இல்லை, ட்ரம்புக்கு எதிராக சண்டை பிடிக்கல, ட்ரம்ப் ஒன்று தாக்கையில் அவன் ஒன்று கூடினான். இதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லிச்சால் 53 பில்லியனை நாங்கள் கொடுக்குறோம். இதுவரை இப்போ அவரால் ஒன்று நிற்க போறேன். அதுவே தான் ரஷ்யா வந்து இவ்வளவு இதெல்லாம் கூத்தடிச்சு கொண்டிருக்கிறான். அவன் தனியே இருந்தோடு கண்டு தன்மை பார்த்து கொண்டு இதுக்கு தான் ஐரோப்பிய ஒன்றியம் தன்னைத்தானே மீள்கட்டமைக்குது. பிரித்தானியா இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியால் வந்தபோது இன்றைய காலம்புரை பார்த்தாலும் கூட எப்படி என்றாலும் நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள ஒரு கூட்டு தன்மைக்குள்ள போகணும்னு காரணம் அடிச்சு கொண்டு இது வந்து பிரித்தானியாவில் இந்த வாயால வட சொல்ற விளையாட்டு வந்த இந்த பிரச்சனை வந்தது. இந்த வாயால வட சொல்ற விளையாட்டு எங்க வருகுதோ அந்த நாடு பின்னுக்கு போகுன்றதான் இன்றைக்கு இருக்கிற தன்மை. அது உள்ளூராட்சி தேர்தலில் நீங்கள் மக்களை பார்க்காதீங்க, படிப்பை பார்க்காதீங்க, எந்த சாதியை சேர்ந்தவர்கள் பார்க்காதீங்க. அந்த சாதிக்கும் விரோதம் கொடுக்குறாக்கள் நீங்க, உங்களுக்கு தெரியும் அந்த விளையாட்டு எல்லாம். அந்த இது ஒன்றும் பார்க்காம நீங்கள் வந்து அந்த மண் அவனுக்கு விளங்கி இருக்குதா, அந்த மக்களை பற்றிய தெளிவு அவனுக்கு இருக்குதா, அவனை கொண்டு விடுங்க, இந்த எல்லா பிரச்சனையும் தீரும். இதுதான் இன்றைக்கு என்ன தேசிய மக்கள் சக்தி செய்து கொண்டிருக்குது. இப்ப நாங்கள் வந்து அவன் எங்களை உருமாற்றான்னு சொல்றதை விட நாங்கள் ஏன் உருமாறுகிறோம் என்ற கேள்வியை கேட்டு பாருங்க. நாங்களே உருமாறுகிறோம். அந்த மக்கள் இவ்வளவுதான் நீங்கள் காய்ச்சாலும் கூட, நாங்கள் என்னதான் காய்ச்சாலும் கூட, இந்த உள்ளூராட்சி தேர்தலில் கூட நீங்கள் சரியான முறையில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதற்கான தேர்தல் விஞ்ஞானத்தை வெளிப்பட்டு செயற்படாவிட்டால் இப்பொழுதும் சொல்கிறோம், எந்தவித தயக்கமின்றியும் சொல்றோம், தேசிய மக்கள் சக்தி மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள். அத்தகைய தளத்திலே அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய செயற்பாடு அது எங்களுக்கு எதிரானதாக இருக்கலாம். ஆனால் அவனுடைய செயற்பாடு அவனுக்கு வெற்றியை கொடுக்க போகுது. உங்களுடைய செயற்பாடு இல்லை. இப்ப செயற்படுறதுக்குரிய அந்த செயற்படுறது இந்த ஆரம்பத்தன்மையில கூட உருவாக்குறீங்க இல்ல. ஆனா இன்னும் ஒரு மாசம் தான் கிடக்கு. ஒரு மாசத்துக்கு பிறகு சொல்ல போறீங்க என்ன, அவன் வந்து எங்களை மாத்தி போட்டான், அவன் வந்து எங்களோட இடத்தை பிடிச்சிட்டான். நீங்கள் இந்த நேரத்தில் செயற்பட்டீங்கன்றதும் செயற்பாடு அதாவது செயலுக்கு எதிர்வினதான் செயலை வந்து தடுக்கும். இந்த உண்மையை உணர்ந்தீங்க என்றால் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும் என்பதுதான் கருத்து. நன்றி மாஸ்டர். இந்த வானொலியில் எத்தனை தடவைகள் நாங்கள் கூறிவிட்டோம், குறுகிய கால திட்டம், இடைக்கால திட்டம், நீண்ட கால திட்டம், இவை இருந்தால்தான் அது சரியாக படிப்படியாக கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கும். அதை எவ்வாறு நாங்கள் அதை பகுப்பாய்வு செய்யக்கூடியதாக இருக்கும், அதிலிருந்து நாங்கள் நகர்ந்து செல்லக்கூடியதாக. ஆனால் நீங்கள் கூறுவது போல் இதுவரையில் அவ்வாறான செயல்பாடுகள் இல்லை. இதைத்தான் அனுரகுமார திசாநாயக்கவுடைய அரசாங்கம் இதுவரையில் செயல்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றார்கள். தொடர்ந்தும் அந்த பாதையிலேயே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சிங்களம் சார்ந்த பாதையில் போய் கொண்டிருக்கிறார். இந்த அவர்களை பொறுத்த அவர்களுடைய மண், அவர்களுடைய மக்கள் என்ற கோட்பாடு இருக்கிறது. அது வந்து அவனுக்கு அறிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை மாற்றுறதுக்கான கருத்தியல் எங்கள்கிட்ட இல்லை. உண்மை அரசு
நீங்கள் கூறும் பொழுது அனுர குமாரநாயக்கா 6 மாசத்துக்குள் என்னென்ன விடயங்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தும் கூட செய்யப்படுத்தவில்லை என்று நீங்கள் கூறல. ஆனால் ஒன்று செய்திருக்கிறார். என்னவென்றால் கடந்த காலங்கள் தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் நடத்தியதோ அதையும் இவர் நடத்தி, அதாவது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீது குற்றம் சாட்டி அவருக்கு வழக்கு தாக்குதல் செய்தது. அது மட்டுமில்லை, ஊடகவியலாளர்களை அடக்குவதற்காக 6 மணி நேரம் விசாரணை நடத்தினார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், தமிழர் தாயகத்தில் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொதுத் தேர்தலினூடாக பெற்றுக்கொண்டார்கள். அதை வைத்துக்கொண்டு இப்பொழுது ஐநா சபையில் கூட கூறுகிறார்கள் தமிழ் மக்கள் தங்களுக்கு முழு ஆணையும் வழங்கிவிட்டார்கள் என்று. தமிழ் மக்கள் இந்த தேர்தலில், இப்ப மாஸ்டர் கூறியது போல், இந்த தேர்தலில் அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு அதிகப்பெரிய வாக்குகளை வழங்கினால் இது தமிழ் மக்களுக்கு ஒரு திருப்தியை தரும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? திருப்தி என்ன? அது ஒரு தற்கொலை. இறுதியான, நான் சொன்னேன், இறுதி சுற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இறுதி சுற்றுக்கு கொண்டு வந்த எல்லோரும் விட்டு விட்டார்கள். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் என்ன என்று கூறுவது, ஒரு தற்போதைய நிலையில் இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் மீதான நம்பிக்கை இழந்ததும் புலம்பெயர் அமைப்புகள் மீதான நம்பிக்கை இழப்பும் தான் இதற்கான காரணம். அப்ப இதில் தமிழ் மக்கள் என்பிபிக்கு வாக்களிப்பார்களாக இருந்தால் அது ஒட்டுமொத்த அரசியலின், தமிழர்களின் அரசியலின் தோல்வியாக பார்க்கலாம். நான் முன்னர் கூறியது போல 3 கட்டங்கள், இது 3வது கட்டம் நிறைவேற போகின்றது. மாஸ்டர் சொன்னது போல இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வைரஸ் என்று சொன்னால் எய்ட்ஸ் ஆள்கொல்லி நோய் என்று ஏன் சொல்கிறார்கள் என்றா சொன்னால், அது உங்களுக்கு ஒரு வருத்தத்தையும் தராது. உங்கள் எதிர்ப்பு சக்தியை அழிச்சுவிடும். உங்களோட எதிர்ப்பு சக்தி அத்தனையும் போயிடும். அதுக்கு பிறகு நீங்கள் சும்மா ஒரு தடிமன் வந்தாலே இறந்துடுவீர்கள். ஏனென்றால் உடலில் எதுவும் இருக்காது. அதுதான் அது. அப்படியான வைரஸை இலகுவாக இப்பத்தே தொழில்நுட்பத்தில் ஒரு புரோட்டீன் கோட்டும் ஒரு டிஎன்ஏ துண்டும் இருந்தா காணும் ஒரு வைரஸை உருவாக்கிடலாம், என்ன டிசைனிலும் உருவாக்கலாம். ஆனால் இந்த உலக நாடுகள் அனைத்தும் ஏதோ ஒரு வகையில் ஒரு எழுதப்படாத உடன்பாட்டில் அவர்களுக்கிடையிலான ஒரு புரிந்துணர்வில் அதனை நிறுத்தி வைத்திருக்கிறார்களே தவிர, பயோவெப்பன் என்றது இப்போ இருக்கிற டெக்னாலஜியில சிம்பிளாக உற்பத்தி செய்து. அதே போன்றுதான் எங்களுடைய எதிர்ப்பு சக்தி. முதலாவது படைத்துறை எதிர்ப்பு சக்தி அழிந்தது. அடுத்ததாக அனைத்துலக மட்டத்தில் இந்த புதிய போலியான அமைப்புகள், சேத்திரனற்ற அமைப்புகளை வளர்த்து விடுவதில், உதாரணமாக நீங்கள் உக்ரைனை பாருங்கள். ஏன் ஒரு கொமேடியனை அமெரிக்கா மேற்குலகம் ஒரு அரசு தலைவராக நிறுத்த முற்பட்டது? ஏனென்றால் கொமேடியன் தான் அவங்கள சொல்ல கேட்பான். ஒரு தேசத்தின் அபிமானி அல்லது ஒரு தேசம் தொடர்பான தேசத்துக்காக உழைப்பவன் இவங்களை சொல்ல கேட்க மாட்டான். இப்ப பூட்டினை பாருங்க, புலனாய்வுத்துறையில் இருந்தார், அரச தலைவராக புலனாய்வுத்துறையில் இருந்தார், நிதித்துறையில் PhD. ஆனால் இந்த சோவியத் உடைந்த போது பதவியும் இழந்து ஒரு டாக்ஸி டிரைவராகத்தான் இருந்தார். அப்ப என்ன யோசித்தார்? இந்த நாடு ஏன் இப்படி இருக்கிறது என்று அதைத்தான் யோசித்தார். இந்த நாடு ஏன் இப்படி இருக்கிறது என்று சொல்லி வந்தவுடன் என்ன செய்தார்? ஊழல்வாதிகள் அத்தனை பேரும் நாட்டை விட்டு தப்பி ஓடினார். சரியோ, அவர்களுடைய சொத்துக்களை தான் இப்ப இந்த உக்ரைன் போரில் மேற்குலகம் புடுங்கி போட்டு இப்ப கலைச்சு விட்டு இருக்குது. அப்ப நாட்டுக்கும் துரோகம் செய்து மேற்குலகத்துல அவங்கள்ட்ட இழந்து இப்ப அனாதையா நிக்கிறீங்க. ஆனால் அவர் சளைக்கவில்லை. அவ்வளவையும் களைந்தெடுத்து அந்த நாட்டை, இந்தியாவிடம் அரிசி கடனாக வாங்கின நாட்டை இன்று உலகத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக கொண்டு வந்திருக்கிறார். போன வாரம் இந்த ரஷ்யாவின் நாடாளுமன்றத்தில் நடந்த ஒரு விவாதத்துல நாடாளுமன்ற பேச்சாளர் சொன்னார், எங்கட ரஷ்யாவின் பலம் என்னன்னு கேட்டார் எல்லாரையும். நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி அதுதான், எங்கள்கிட்ட இருக்கிற தங்கமா, அல்லது எங்கள்கிட்ட இருக்கிற எண்ணெய் வளமா, அல்லது எங்கள்கிட்ட இருக்கிற எத்தனையோ ட்ரில்லியனான கனிம வளமா, அல்லது எங்கள்கிட்ட இருக்கிற அணு ஆயுதங்களா, எது ரஷ்யாவின் பலம் என்று சொல்லுங்க. அவர் சொன்னது என்னென்றால், எங்கள்கிட்ட இருக்கிற பலம் ஒன்றே ஒன்று பூட்டின் மட்டும்தான். இந்த எங்கள் பலம். அப்படியான ஒருவரை நீங்கள் தமிழர் தேசத்தில் காட்டுங்க பார்ப்போம், தேசிய தலைவருக்கு பிறகு. அப்ப நீங்கள் பார்க்கலாம், இந்த அமைப்புகள் என்று சொன்னால் மேற்குலகம் ஏன் இவர்களை அல்லது இந்த இலங்கை அரசோ அல்லது ஏனைய நாடுகளோ பேசாமல் இருக்கிறதுன்னு சொன்னால், வினைத்திறன் அற்றவர்கள் தான் எதிரிக்கு தேவை. உக்ரைனில் எவ்வாறு ஒரு கொமேடியனை கொண்டிருந்தார்களோ
அதே போன்று வினைத்திறனற்ற அரசியல் தலைவர்கள் தாயகத்தில் தேவை, வினைத்திறனற்ற செயற்பாட்டாளர்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் தேவை, அல்லது குழப்பம் விளைவிப்பவர்கள் தேவை. ஒரு இனத்திற்குள் குழப்பம் விளைவிப்பவர்கள். இப்ப மேற்குலகத்தின் திட்டத்தையோ அல்லது இந்தியாவின் திட்டத்தையோ பிரித்தாளுவது, அதுதான் அவங்கள திட்டம். இதுதான் தற்போதைய நிலைக்கான காரணம். இது எல்லாம் மேவி நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அர்ப்பணிப்புடன் செயற்படுபவர்கள் வேண்டும். நகைச்சுவையாளர்கள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கூறினீர்கள். அதைத்தான் விரும்புகிறார் என்ற பொழுது தமிழரசு கட்சியில் நடக்கிற நாடகத்தை பாருங்கள். இதுதான் உடனடியாக எனக்கு ஞாபகம் வருகிறது. எனவே பாருங்கள், புவிசார் அரசியலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், உலக ஒழுங்கில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், தமிழருக்கு எத்தனையோ தடவைகள் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வந்த பொழுதும் அந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்த முடியாமல் இருப்பதும், இதைத்தான் நான் அடிக்கடி கூறுவது. அதாவது குறைபாடு தமிழர் தரப்பில் இருக்கின்றது. இதை விட்டுவிட்டு நாங்கள் மற்றவர்களை, ஏனைய நாடுகளை, சிங்களவர்களை, அந்த அரசாங்கங்களை குறை கூறுவதில் எந்த பலனும் இல்லை. இதுதான் மாஸ்டர் கூறுவது, அடிக்கடி கூறுவது. துறைசார் நாங்கள் இதே குழு நாங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தடுமாறின பொழுது சுட்டி காட்டினோம், நீங்க தடுமாறுகிறீர்கள் என்று. அந்த நேரத்தில் எங்களை எதிரியா பார்த்து இப்ப நீங்களே ஏற்றுக்கொள்றீங்க, நாங்கள் எங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை உணர்ந்து கொள்கிறோம். ஆனால் இப்பொழுது சரியான முறையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் செயற்பட தொடங்கி இருக்கிறதெல்லாம் நேற்றவர் என்ன செய்தார் என்பதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. இன்றைக்கு ஒரு திசையை காட்டி ஒரு முன்னணிக்கு அழைத்து சொல்லக்கூடியது, அதுக்கு பின்னால் நிலும் கொண்டு சொல்கிறோம். அதை இப்பொழுது செல்வமடைக்கல்நாதனும் சுமேந்திரனும் சேர்ந்து குழப்புறீங்க. இது அடுத்த சிக்கல்கள் கொண்டு விட போறீர்கள். இப்பொழுதே சொல்றோம். ஆனபடினால இந்த தேர்தல் அருஸ் சொன்ன மாதிரி மக்கள் தற்கொலை செய்ய மாட்டார்கள். நாங்கள் மக்களை தற்கொலைக்கு தள்ளுகிற தேர்தலாக வரப்போகிறது. ஆகவே அதுக்கு பிறகு வரப்போற எல்லா விளைவுகளுக்கும் தாயகத்தில் மட்டுமல்ல, புலம்பெயர் நாடுகள் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழனும் பொறுப்பேற்க வேண்டி இருக்கும். என்ற தாயகத்தில் இருக்கிற இராணுவ அடக்குமுறை, அங்கே இருக்கின்ற கட்டமைப்புகளுக்கு அங்க இதுவரையும் பயங்கரவாத தடை சட்டத்தை நாட்டிலேயோ வெளியிலேயோ இங்க எந்த ஒரு இடத்துலயும் மாற்றே இல்லாத ஒரு மக்கள் சமுதாயத்தை நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு எத்தனை தடை செய்யப்பட்ட இயக்கங்களும் திருப்பி அதே நாடுகள் திருப்பி இன்றைக்கு செலவு இங்க பாருங்க, மத்திய கிழக்கு பாருங்க, மத்திய கிழக்குல எத்தனை தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் இன்றைக்கு அந்த நாட்டினுடைய தலைவர்களாகவே அதே நாடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. எங்களால் முடியதில்லையே. எங்களுக்கு அதுக்குரிய சேத்திரன் இல்லை. அந்த சேத்திரன் இல்லாட்ட விளைதிறன் பெறாது. அதான் சொல்றோம், நாங்க யாரையும் குறை சொல்லவில்லை. ஏதோ காலம் போகுதுன்னு போறதா இருந்தால் நீங்கள் உங்களோட பாட்டில இருங்க, அந்த சாதாரண மக்கள்கிட்ட கொடுங்க. அவன் தான் மண்ணை தொடுறவன் விவசாயியாக, அவன் தான் கடலை தொடுறவன் மீனவனாக, அவன் தான் தொழிலாளியாக வளர்த்த பெருக்கிறவன். அவன்கிட்ட கொடுங்கோ, அவன் பாதுகாத்துக் கொள்வான். உங்களோட படிப்பும் போனோம், உங்களோட பணமும் போனோம், உண்டும் போனான். சில பேர் சொல்லுவார்கள் இங்கே இருந்து அங்க பணம் போனதெல்லாம் தேசிய விடுதலை போராட்டம் வளர்ந்தாம்னு சொல்லுவார். அவர்களை பார்த்து நாங்கள் திருப்பி சொல்றாங்க. இப்ப பின்புற சமையலறையில போய் சாப்பாடு வேண்டி அந்த வீடுகளுக்குள்ள போராளிகள் ஒழித்து மறைந்து படுத்திருந்தார்களோ அந்த காலத்துல தேசிய விடுதலை போராட்டம் வளர்ச்சி பெற்று சக்தி படுத்தியே தவிர, சக்தி பெற்றதற்கு பிறகு போய் அங்கே குளிர்காய போனவர்களால் தான் பின்னடைவு ஏற்பட்டது என்பது வெளிப்படையான ஒன்று. இந்த உண்மைகள் உணர்ந்து கொண்டு செயற்படுங்கள் என்றால் நாங்கள் கூறுகின்றோம். என்று சொன்னால் நீங்கள் இப்ப ரணில் விக்ரமசிங்காவின் பேட்டி, அதன் பின்னணி, அது இப்ப இருக்கிற அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் என்ன செய்ய போகிறார் என்பது தொடர்பாக இந்த வாரம் வெளிவந்த இலக்கில ரேணுகா இன்பகுமார் என்ற ஒரு 3ஆம் வருட ஒரு சட்டைத்துறை மாணவி எழுதியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் வேணுமென்றால் அதை ஒருக்கா வாசித்து பாருங்கள். தெளிவாக என்ன இலங்கையின் இனப்படுகொலை என்ன, உலக அரசியல் என்ன, ரணிலின் அரசியல் என்ன, அனுராண்ட அரசியல் என்ன என்றதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையில் யாராவது நேரம் இருந்தால் ஒரு ஒதுக்கி வாசித்து பாருங்க. இளையவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தால் அவர்கள் எங்களை வழி நடத்துவார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக நீங்கள் இங்கே எடுத்து காட்டியிருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி அரசோகளே. அதான் ஏற்கனவே நீங்கள் கடந்த ஒரு நிகழ்ச்சியில் கூறி ஞாபகம் இருக்கின்றது. ஐநாவுடைய பதிவிட குறிப்பிட்டவர் அங்கே கூறியிருந்தார், அங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகள் எல்லோருக்கும் வயது போனவர்கள் தான் இருக்கிறார்கள் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டுது. அதுதான் முக்கியமான காரணம். ரணில் விக்ரமசிங்க அதைத்தான் தன்னுடைய ஒரு பலமாக வெளிப்படுத்த பார்த்தால் உடனடியாகவே மெடி ஹசான் அவர்கள் உடனடியாக சொல்லிவிட்டார், அதுதான் பிரச்சனை என்றது. அதே போல் தான் தமிழரசு கட்சியில் போல் அதுதான் பிரச்சனை. அந்த நிலைமையில் இருந்து அவர்கள் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த உலக பரப்பில். அந்த மாற்றங்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு. மாஸ்டர் கூறினார், பெண்களுக்கு முதல் உரிமை கொடுக்க முடியாமல் இருக்கிறார்கள். எவ்வாறு இவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்றைக்கு அரசு கூறிய மாதிரி தான் இந்தியான் வீரஸ்ரீ எடுத்து பாருங்க. அதுல ஜாழ் மாவட்ட உள்ளூராட்சி சம்மேளனத்துடைய தலைவியும் வடமாகாண
சமூக ஆளுகை தளத்தினுடைய தலைவியும் என்று சொல்லப்படுற அனுஷியா ஜெயகாந்த் என்றவ ஒரு இளம் பெண்ணாக தெரியுது. அவ என்ன மாதிரியாக பெண்கள் செய்யப்படும் சுட்டி காட்டியிருக்காங்க. எங்கள்கிட்ட நாங்கள் எல்லாத்தையும் ஒன்றுமே நாங்கள் முன்னேற இல்லைன்னு சொல்லாத, இங்க முன்னேறி இருக்கிறோம். நாங்கள் நாட்டில் ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லாங்க, நடந்து இருக்குது. ஆனா அந்த முறைமையில் சிறத்தலும் உள்ளதில் சிறத்தலும் தான் நடைபெறணும் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆகவே நாங்கள் ஒன்றுமே புலம்பெறும் வேணாம், ஒன்றுமே கனவு காணவும் வேண்டாம். நடைமுறை வாழ்க்கையில வாழுங்க. ரியாலிட்டி, அதாவது நடைமுறை தான் வாழ்க்கை. அந்த யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, யதார்த்த அரசியலை புரிஞ்சு கொள்ளுங்க. ஏற்கனவே மக்களால் புறந்தள்ளப்பட்டவர்கள் வெளியே இருந்தவங்க குழப்புறாரு. அதாவது ரணிலும் ஒரு உதாரணம். இன்றைக்கு ரணில் முழு இலங்கையில அரசியலையும் குழப்பவாதியா தான் இப்ப உலகத்துல விளம்பந்து கொண்டிருக்கிறார். அதான் அவருக்கு அவ்வளவு பதற்றம் பெருகுது. அதே மாதிரி எங்க பக்கத்திலும் புறந்தள்ளப்பட்ட எல்லாரும் குழப்ப வலிக்கிடுவாரு. நீங்க அவர்களை இனம் கொண்டு இளம் பிள்ளைகளை கொண்டு வாங்க, அந்தந்த துறை வல்லவர்களை கொண்டு வாங்க. விளையாட்டு வீரர்களுக்கு எப்பயுமே எப்பயுமே ஒரு எந்தூசியம் இருக்கும் இல்லையா? ஆனா ஒரு விளையாட்டு வீரன் எங்க நாட்டுல எங்கட பக்கத்துல இருந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்கிறானா? ஒரு விளையாட்டு வீரன், அதாவது ஒரு விளையாட்டு வீரன் பார்லிமெண்ட் சொல்லுங்க, போட மாட்டாங்க. அந்த அப்படியா இருந்தா தான் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை எதிர்கொள்வீர்கள், எல்லாரும் எதிர்கொள்ள மாட்டீர்கள். சிறப்பு. இத்தோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கொண்டு வர வேண்டும், பிரதான செய்திகளுக்கு செல்ல வேண்டும். மிகவும் சிறப்பாக இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றியை கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை இன்று கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.